மனிதன் தன்னை அல்ல, தான் உருவாக்கிய பிள்ளைகளின் மீது தான் பேரன்பு கொண்டவன். இந்த உலகத்தில் ஒருவனிடம் நீ யாரையாவது ரொம்ப நேசிக்கிறியான்னு கேட்டால் அவன் வெளியே என்ன வேணா சொல்லுவான், ஆனால் மனதுக்குள் தன் பிள்ளைகளைத்தான் அவன் அதிகம் நேசிப்பான். அதிலும் கூட தந்தைக்கு தன்னுடைய மகளை பற்றிய கவலை இருக்கு இல்லையா? அப்படி கவலை இல்லாத ஒரு தந்தையை கூட நான் இதுவரை என் வாழ்நாளில் பார்க்கவே இல்லை. சீனாவில் சொல்லுவாங்களாம், ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே ஒரு தந்தை பிறந்த உடனே கோயிலுக்கு சென்று உடனே ஒரு பிரார்த்தனையை செய்வாராம். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. அந்த பொண்ணு பிறந்த அன்னைக்கு போய் அந்த பிரார்த்தனையை செய்வாராம். ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை 1000 முறை பிரார்த்தனை செய்தால்தான் ஒரு பெண்ணுக்கு நல்ல திருமணம் நடக்கும், இல்லாவிட்டால் நினைத்தே பார்க்க முடியாது. யோசித்து பாருங்கள், ஏராளமான நல்ல பெண்கள், அன்பானவர்கள் தன் வாழ்க்கையில் எங்காவது தடுமாறி விழுந்தார்கள் என்றால் திருமணத்தால் தான் வந்துட்டாங்க. அவர்கள் நினைத்த கனவு கண்டு அவர்கள் ஆசைப்பட்ட அவர்கள் விரும்பிய திருமணம் நடக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திருமணத்திற்கு அவர்களுடைய ஒப்புதலே இல்லை, அவர்களுடைய விருப்பமே இல்லை. எங்கள் பாட்டி காலத்தில் 10 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறத விட்டுருங்க, இன்றைக்கும் கூட அந்த விருப்பமெல்லாம் இல்லை. அப்படின்னா சீனா சொல்லுகிறது 1000 முறை ஒரு தந்தை பிரார்த்தனை செய்வார். பிரார்த்தனை செய்வதோடு அந்த பிரார்த்தனையிலோட நல்ல வாழ்க்கை அமைந்தால் மகள் நல்ல வாழ்க்கை வாழ்வாள், பேரன் பேத்திகள் வருவாங்க, மகளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொன்னார், நான் என் மகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடிந்தது, அவள் என்ன கேட்டாலும் என்னால் தர முடியும், ஆனால் அவள் தலையின் முடியில் ஒரு நரை மயிர் வந்தபோது என்னால் தடுக்கவே முடியல. என்ன என்னால் பண்ண முடியாது, நான் அப்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கும் வயசாயிருச்சுன்னு. அப்போ கண் முன்னாடி பிள்ளைகள் வயதாவதை பார்க்கிற, பிள்ளைகளுடைய கனவுகளை பார்க்கிற தந்தைகளுக்கு திருமணம் தான் பெரிய கதை. அதை பற்றி ஒரு சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் யோங் லீ அப்படிங்கிற எழுத்தாளர் ஒரு கதை எழுதியிருக்காங்க. கதையினுடைய பெயரே 1000 வருட நல்ல பிரார்த்தனை என்பது தான். ஒரு பொண்ணு அமெரிக்காவுக்கு படிக்க போது, அமெரிக்காலே வேலை பார்த்து அமெரிக்காலே அங்கே இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்குது, வயசு ஆகிட்டே இருக்கு. அப்பாவுக்கு கவலை என்னன்னா, காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்கிறாளே, ஊருக்கு வானா வராது. இவருக்கு சீனாவுக்கு விட்டு போன அனுபவமே கிடையாது, ஆங்கிலம் தெரியாது. ஆனால் வேறு வழியே இல்லாமல் ஒரு முறை கிளம்பி இங்கேருந்து போய் மகளை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போய் மகள் வீட்டு கதவை தட்டுறார். என்னப்பா சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படிங்கிற. நீ தான் வரலையம்மா அப்படின்னு, வாங்கப்பான்னு சொல்லி வர சொல்லி இருக்க சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறா. ஒரே ஒரு விஷயந்தான்ப்பா நீங்கள் இங்கே இருக்கிறதுல, நீங்கள் ஒருபோதும் என் கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். இவர் சொல்கிறார், வேறு எதை பற்றி பேசுவதற்காகவும் நான் இங்கே வரல, உன் கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் நீ விரும்பினால் யாரையும் காதலிக்கலாம், யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மட்டும்தாம்மா நினைக்கணும். இந்த பொண்ணு சொல்கிறா, ஏன்பா கல்யாணம் சொல்லிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாங்கள், எதிர்காலத்துக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுன்னு அவர் சொல்கிறார். எனக்கு தெரியாது மகளே, நாங்கள் ரொம்ப பழைய ஆட்கள், என் தாத்தா அப்படி இருந்தார், எங்கள் அப்பா அப்படி இருந்தார், நான் அப்படி இருந்தேன், அப்படி இல்லாமல் எப்படி வாழ்வீங்கன்னு எனக்கு தெரியாது மகளேன்னா அவர் சொல்கிறா. அப்பா நீங்கள் எங்களோட பற்றி கவலைப்படுறதெல்லாம் வெறும் கற்பனைப்பா, மறந்துடுங்க. அவர் வீட்டில் இருக்கிறார். வீட்டில் இருக்கும்போது மகள் வேலைக்கு போயிடறா, இரவில் தாமதமாக வருகிறாள், வந்தால் திருப்பியும் உட்காந்து வேலை பார்க்குறா, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா. அப்பா அவளுக்காக சமைக்கிறார். அவள் சொல்கிறா, அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பிட்ற பெண்களும் இல்லை, இப்போது எங்களுக்கு உடல் எடை எவ்வளவு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்கணும், நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன். இல்லை மகளே, நிறைய சாப்பிடணும்ல, ஆரோக்கியமாக இருக்கணும்ல. ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் காலத்தில் மாதிரி 10 பிள்ளைங்களை பெற்றுக்கணுங்கிறதுக்காக ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்க. அப்படி இல்லை, அழகு தான் எங்களுக்கு முக்கியம். இந்த தந்தைக்கு புரியல, உன்னிடம் இல்லாத எந்த அழகை இந்த உடலை வருத்தி கொண்டால் கிடைச்சிடும். இல்லைப்பா, பார்க்குறவர்கள் மெல்லிவான பொண்ணாக இருந்தா, ஒல்லியான பொண்ணாக இருந்தால் தான் அழகுன்னு சொல்கிறாங்க. அது நிஜம் இல்லையே. திடகாத்திரமான பெண்கள் எல்லா வயதிலும் எல்லா நாடுகளிலும் இருந்தார்களே. இப்போ கூட பாருங்கள், அவ்வளோ திடகாத்திரமாக விளையாட்டு வீரர்கள் இருக்காங்களே, அவங்க யாரும் ஒல்லியாக இருக்கணும்லாம் இல்லையே. ஆரோக்கியமாக இருப்பது என்பது வேறு, அழகாக இருப்பது வேறு இல்லையாங்கிறார். அந்த காலத்தால் அப்படி தான் சொல்லுவீங்க. நீங்கள் பொது இடத்துக்கு போய் பாருங்கன்னு மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறா, இவள் வயதை ஒத்த பெண்கள் எல்லாம் இதே போல் சின்ன சின்ன உடையை போட்டு வராங்க. என்ன இந்த ஊரில் யாருமே சாப்பாடு போட மாட்டாங்களா, அவங்க அப்பா அம்மா கேட்கவே மாட்டாங்களாங்கிறார். இல்லைப்பா, அப்படி தான் இருப்போம். ஒரு நாள் இரவு அவர் காரில் மகள் இறங்கும்போது ஒரு இளைஞன் கொண்டு வந்து விடுவதை பார்க்கிறார். சந்தோஷம் அடைகிறார். பரவாயில்ல, யாரோ ஒருத்தன் மகளுக்கு காதலன் இருக்கிறான்ட்டு அப்பா அவள்கிட்ட போய் கேட்குறாரு, அவனை கல்யாணம் பண்ணிக்கிடுவான்னு. அவன் கூட இருப்பேன், ஆனால் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட மாட்டேன். அது எப்படின்னு கேட்குறாரு. அதான் சொன்னானேப்பா, உனக்கு புரியாது, அவன் கூட இருக்கலாம்.
இல்லை மகளே, உனக்கு அவனை பிடிக்கிறது, அவன் உன்னை அவ்வளோ அக்கறையாக வீட்டுக்கு வரை கொண்டு வந்து விடுறானே அப்படின்னு. அப்பா, அதெல்லாம் வேற வாழ்க்கை, உங்களுக்கு அந்த வாழ்க்கையை தெரியாது, நீங்கள் வேறு காலத்து மனிதர். ஒருவேளை அவன் உன்னை மோசம் பண்ணிட்டான்னா, உன்னை ஏதாவது தவறாக பயன்படுத்திட்டான்னா, அதை எனக்கு கையாள தெரியும்ப்பா அப்படிங்கிறார். இவருக்கு அதுவும் இன்னும் பயமாக இருக்கு. இவர் இப்படி ஒரு தந்தையினுடைய கவலைகள், தந்தையினுடைய பிரச்சனைகள், தந்தை அடைகிற மன விஷயங்களை எல்லாம் யாரிடம் சொல்வதுன்னு தெரியல. அந்த கதை எங்கே அழகாக ஆகிறது தெரியுமா? மகளும் அவரும் வேறு வேறு அறைகளில் படுத்திருக்கிறார். ஒரே சுவர், அந்த பக்கம் மக படுத்திருக்கா அடுத்த அறையில், இந்த அறையில் இவர் படுத்திருக்கிறார். அந்த சுவரிடம்தான் சொல்லுகிறார். அந்த சுவரிடம் தந்தை சொல்லுகிறார், நான் ஒரு தந்தையாக இப்படியெல்லாம் கவலைப்படுவது தவறா? இப்படி கவலைப்படுவதனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இன்னொன்று, ஒரு பெற்றோர்களே இப்படியெல்லாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை, உடலை, அவர்களுடைய நலத்தை கவலைப்படாவிட்டால் இந்த உலகம் கவலைப்படுமா என்ன? இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் கதவை தட்டி, மகளே உனக்கு இந்த உணவு பிடிக்குமே, நீ சாப்பிட்டியான்னு கேட்பாங்களா? நான் தானே கேட்க வேண்டும். என்னை ஏன் ஒரு பழைய காலத்து மனிதன் நினைக்கிறாங்க? உண்மையில் அப்படி பழைய காலத்து மனிதர்கள் இருக்கிறோமா அப்படின்ட்டு அவர் ஒரு அழகான கேள்வியை கேட்கிறார். நாம் பிள்ளைகளின் மீது காட்டுகிற பாசம் என்பதில் பழைய பாசம், புதிய பாசம்னு ஒன்று இருக்கா என்ன? இல்லையே. ஆனால் மொழி மாறிடுச்சு, வாழ்க்கை மாறிடுச்சு, தரம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு என்பதால் நாம் ஒரு சுவரால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சுவர் வெறும் சுவர் அல்ல. பண்பாட்டால், கலாச்சாரத்தால், பல்வேறு நாடுகளால், பல்வேறு விதமான வாழ்க்கையினுடைய சுவர்களால் பெற்றவர்கள் பிள்ளைகளால் பிரிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் உறவுகளுக்கு இடையில் இப்படி ஒரு ஆழமான உயரமான சுவர் வந்துருச்சு. சுவரை பார்த்து பேசுகிற ஒரு மனிதராக இருக்கும்போது இந்த தந்தை இருக்கிறார். அந்த பக்கம் அந்த பெண், கதை அங்கே முடிஞ்சிடல, சுவரை பார்த்து கண்ணீர் விடுகிறார். இந்த தந்தைக்கு எப்படி புரிய வைப்பது எங்கள் வாழ்க்கையை? சொல்லிட்டு அவ சொல்றா, தந்தையே, நீங்கள் நினைப்பது போல நாங்கள்லாம் சந்தோஷமா இல்லை, ஆனால் உங்கள் முன்னால் நாங்கள் சந்தோஷமாக இல்லை என்று காட்டிக்கொள்ளவே மாட்டோம். எங்கள் வேலை நெருக்கடி, பணி சுமை, இன்னும் சொல்லப்போனால் 2000 வருடமாக எங்கள் மீது சுமத்தப்பட்ட எல்லாவற்றிலுமிருந்து கொஞ்சமாவது ஓடிட மாட்டோமான்னு நினைக்கும் போது அதற்காக திருமணம் வேண்டாம், அதுக்காக இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறோம்ப்பா. ஆனால் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்கிற. அவர் வெளியே போகிறார், பூங்காவில் உட்கார்ந்துருக்கிறார். இவர் வயதை ஒத்த யாரோ ஒரு அம்மாட்ட, மொழியே தெரியல, சைனீஸ்லேயே சொல்கிறாரு. அந்த அம்மா பெர்ஷியாலே பதில் சொல்லுது. 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, பிள்ளைங்களை பற்றி பேசிக்கிட்டோம் அப்படின்னு. பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். இப்படி ஒரு கதையை படிக்கக்கூடிய அல்லது கதையை வாசிக்கக்கூடிய எல்லா பெற்றோருக்கும் இப்படி நாம் ஏதோ ஒரு சுவரிடம் பேசி கொண்டிருக்கிறோங்கிறது தெரியும். சுவருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும், இவர்களை பேசி எல்லாம் மாற்றிட முடியாது என்று. கதை அல்ல நண்பர்களே, இது நம் வாழ்வினுடைய சுவர். இதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். இவ்வளோ நேரம் உரையை கேட்டதுக்காக நன்றி, வணக்கம்.